வாங்க நேரடியா இந்த விளக்குவரைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான ஆனா ரொம்பவே ஆழமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். சுத்தி நடக்கிற விஷயங்களை பார்த்தா உலகமே ரொம்ப குழப்பமா இருக்கிற மாதிரி தோணுதில்ல? பல விஷயங்கள் நாளுக்கு நாள் மோசமாகிட்டே போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா நிஜம் என்னன்னா, அந்த வெளியே நடக்கிற குழப்பங்களை நம்மால கண்டிப்பா மாத்த முடியாது. ஆனா ஒரு பழமையான ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு லாஜிக்கை யூஸ் பண்ணி அந்த உலகத்தை நாம எப்படி பார்க்கறோம் அப்படிங்கறத முழுமையா மாத்தி அமைக்க முடியும். அது இப்படின்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். முதல்ல உங்களை நீங்களே ரொம்ப நேர்மையா ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கை உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கா? கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா நம்ம கண்ட்ரோலோட துல்லியமான எல்லைகள் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் இந்த லாஜிக்கலான மென்டல் டூல் கிட்டோட முதல் படியே. எதை மாத்த முடியும் எதை மாத்த முடியாதுங்கிற தெளிவு இல்லாம நம்ம ஒரு இன்ச் கூட முன்னாடி போக முடியாது. சரி, இன்னைக்கு நாம எதை பத்தி எல்லாம் பேச போறோம்னு பாத்துடலாம். 1 கட்டுப்பாட்டின் மாயை, 2 உணர்ச்சிகளை விட தர்க்கம், 3 உங்களுக்கான உறுதியான தினசரி வழக்கம், 4 துரதிர்ஷ்டத்தை பழகுதல், 5 மேலிருந்து ஒரு பார்வை, கடைசியா 6 தடைகளை எரிபொருளாக மாற்றுதல். முதல் பகுதி கட்டுப்பாட்டின் மாயை. இந்த சிஸ்டமோட அடிப்படை விதியே இதுதான். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது எது, நம்ம கண்ட்ரோல்ல இல்லாதது எதுன்னு ரெண்டா பிரிச்சு பார்க்கறது. மத்தவங்களோட செயல்கள், முடிஞ்சு போன கடந்த காலம், இல்லனா இன்னைக்கு மழை வருமா வராதாங்கிற மாதிரி வெளிப்புற விஷயங்கள் எல்லாம் நம்மால மாத்தவே முடியாது. இத மாத்த நினைக்கிறது ஒரு பெரிய மலையை தள்ளி நகர்த்த ட்ரை பண்ற மாதிரி தான். சுத்தமா எனர்ஜி வேஸ்ட். அதனால நம்ம தேர்வுகள், நம்ம செயல்கள் மாதிரி எதை மாத்த முடியுமோ அதுல மட்டும்தான் நம்ம முழு கவனமும் இருக்கணும். இரண்டாவது பகுதி உணர்ச்சிகளை விட தர்க்கம். இது எப்படி நம்ம எமோஷன்ஸை டீகோட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? நம்மள போட்டு சுழட்டி அடிக்கிற அந்த குழப்பமான எமோஷன்ஸை ஒரு லாஜிக்கலான ஈக்குவேஷனை இது எப்படி மாத்துதுங்கிறது தான். ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா, அது இப்ப நடக்குதா இல்ல ஃபியூச்சர்ல நடக்க போகுதா இப்படின்னு டைம் அண்ட் வேல்யூ அடிப்படையில நம்ம பண்ற தப்பான கால்குலேஷன் தான் இந்த எல்லா குழப்பங்களுக்கும் காரணம்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது. இப்போ உங்களுக்கு புரியுதா? எமோஷனலா நாம ஓவரா ரியாக்ட் பண்றோம்னா அது லாஜிக்கலா நம்ம பண்ற ஒரு ஜட்மெண்ட் மிஸ்டேக் மட்டும்தான். எந்த ஒரு ஈவெண்ட்டும் இயற்கையாவே நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு சம்பவம், அவ்வளவுதான். நாம தான் அந்த சம்பவங்களுக்கு நாமளே ஒரு கதையை உருவாக்கி இது நல்லது இது கெட்டதுன்னு முத்திர குத்துறோம். அந்த எமோஷனை மட்டும் தனியா கழுத்தி வச்சுட்டு பார்த்தா அங்க இருக்கிற நிஜம் என்னன்னு நமக்கு பளிச்சுன்னு புரியும். மூணாவது பகுதி உங்களுக்கான உறுதியான தினசரி வழக்கம். இந்த லாஜிக்கை நிஜ வாழ்க்கையில எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்னு இப்ப பாப்போம். இந்த 3 ஸ்டெப்ஸையும் தினமும் ஒரு ரொட்டீனா ஃபாலோ பண்றது மூலமா நீங்க வீட்டை விட்டு வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடியே உங்க மைண்டை ஒரு ஸ்ட்ராங்கான ஆயுதம் மாதிரி தயார்படுத்திக்கலாம். பகல்ல என்ன நடந்தாலும் எது உங்க கண்ட்ரோல்ல இருக்குங்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ்டா இருப்பீங்க. அப்புறம் தூங்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்த குப்பைகள் எல்லாம் மனசுல இருந்து கிளியர் பண்ணிடுவீங்க. சூப்பரான பிராக்டிஸ்ல இது. ஒரு பழங்கால ரோமானிய எழுத்தாளர் ஃபாலோ பண்ண இந்த ஜேர்னலிங் பழக்கத்தை பாருங்களேன். இந்த நைட் டைம் ரிவ்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். கடந்த 24 மணி நேரத்துல உங்க மென்டல் எனர்ஜியை நீங்க எங்கெல்லாம் செலவு பண்ணீங்கன்னு உங்களை நீங்களே ரொம்ப நேர்மையா ஓப்பனா அனலைஸ் பண்ணலனா கண்டிப்பா நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறவே முடியாது. 4வது பகுதி துரதிர்ஷ்டத்தை பழகுதல். இது ரொம்பவே முக்கியமான ஒரு எக்ஸசைஸ். நம்மளோட பயத்தை எப்படி அடிச்சு நொறுக்கிறதுனே ரொம்ப பிரில்லியண்டா விளக்குது. ஒருவேளை நமக்கு பண நஷ்டம் வந்தா என்ன பண்றது, இல்ல வேலையில ஃபெயிலியர் ஆனா என்ன பண்றதுன்னு நடக்கக்கூடிய மோசமான விஷயங்களை முன்கூட்டியே உங்க மைண்டுக்குள்ள ஒரு ரிகர்சல் பாக்குறது மூலமா உங்களுக்கு நீங்களே ஒரு மென்டல் பேக்கப் பிளானை உருவாக்குறீங்க. இது 100க்கு 100 உண்மைதானே? ஒரு கெட்ட செய்தி சடனா வரும்போது தான் அது நம்மள ரொம்ப பாதிக்குது. ஆனா வறுமையோ இல்ல வரப்போற கஷ்டங்களையோ முன்கூட்டியே மைண்ட்ல நினைச்சு பார்த்து பழக்கிறப்போ அந்த கெட்ட செய்தியோட ஷாக் வேல்யூவை நம்ம 0 ஆக்கிடுறோம். இதுக்கப்புறம் எந்த ஒரு எதிர்பாராத நிகழ்வும் நம்மளோட நிம்மதியை கெடுக்க முடியாது. 5வது பகுதி மேலிருந்து ஒரு பார்வை. குழப்பங்கள் ரொம்ப அதிகமாகும் போது இந்த டெக்னிக் யூஸ் ஆகும். உலகத்தையே ஆண்ட ஒரு ரோமானிய பேரரசர் தனக்கு தானே சொல்லிக்கிட்ட அட்வைஸ் இது. உங்க மனசை அப்படியே மேல தூக்கி பறவையோட பார்வையிலிருந்து இந்த உலகத்தோட பிரம்மாண்டத்தை மனுஷங்களோட வாழ்க்கைய ஒரே நேரத்துல பார்க்க உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணும்போது இப்போ நீங்க பெருசா நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கிற உங்க சொந்த பிரச்சனைகள்லாம் சட்டுன்னு சுருங்கி கடுகு மாதிரி ரொம்ப சின்னதாயிடும். உங்களோட பார்வைய ஒரு 10,000 அடி உயரத்துக்கு கொண்டு போற இந்த மென்டல் டிஸ்டன்ஸ் ஓவரா எமோஷனல் ஆகிறத தடுத்து ரொம்ப அமைதியான தெளிவான ஒரு பார்வையை கொடுக்கும். அந்த எக்ஸாக்ட் மொமெண்ட்ல நாம நினைக்கிற அளவுக்கு நம்ம பிரச்சனைகள் ஒன்னும் அவ்வளோ பெரிய உலகமகா பிரச்சனைகள் கிடையாதுன்னு இது ஆணி தரமா நிரூபிக்குது. நாம இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். பகுதி 6 தடைகளை எரிபொருளாக மாற்றுதல். கெட்ட விஷயங்களை எப்படி நமக்கு சாதகமா மாத்துறதுன்னு பார்க்கலாம். ஒரு கஷ்டம் வரும்போது ஐயோ இது வராம இருந்திருக்கலாமேன்னு ஃபீல் பண்றதை விட்டு அதை எந்த ஒரு கோபமும் இல்லாம ஏத்துக்கணும். நம்மளோட மன உறுதியை செக் பண்றதுக்கும் நம்மள அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கும் இயற்கையே நமக்கு செட் பண்ண ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்பேரிங் பார்ட்னர்,
அதாவது ஒரு பயிற்சி பங்காளின்னு அதை நம்ம பார்க்கணும். இது ஒரு உண்மையான சாம்பியனுக்கான மைண்ட் செட். இந்த மைண்ட் செட்டை மட்டும் நீங்க உங்க வாழ்க்கையில கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வர ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒவ்வொரு தாமதமும் பொறுமை அப்படி இல்லைன்னா மன உறுதி மாதிரி ஏதோ ஒரு புது விஷயத்த கத்துக்கிறதுக்கான சூப்பரான வாய்ப்பா மாறிடும். உங்களை எது தடுத்து நிறுத்துதோ அதுவே உங்களை முன்னேத்தி கொண்டு போற வழியா மாறும். உங்க மனச கொழுந்து விட்டு எரியற ஒரு பெரிய நெருப்பா நினைச்சுக்கோங்க. அந்த நெருப்பு மேல நீங்க தூக்கி போடுற தடைகள் எதுவா இருந்தாலும் சரி, அந்த நெருப்பு அதை அப்படியே முழுங்கி தன்னை இன்னும் பிரகாசமா எரிய வைக்கிற ஒரு எரிபொருளா மட்டும்தான் அதை மாத்திக்கிடும். செம கான்செப்ட்ல இது. சரி, இந்த விளக்கு உரைய நம்ம முடிக்கிற நேரத்துல வெளியே இருக்கிற குழப்பமான உலகத்தை ஃபேஸ் பண்ண போற உங்களுக்கு ஒரு கேள்வியை நான் விட்டுட்டு போறேன். இன்னைக்கு உங்க வழியில வரப்போற தடைகள்ல எதை நீங்க உங்க வளர்ச்சிக்கான எரிபொருளா யூஸ் பண்ண போறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிங்க. அத அப்படியே செயல்லையும் காட்டுங்க. இந்த நாளையும் உங்க வாழ்க்கையும் உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.